ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூர் முருகன் உனக்கு கனி கொடுத்து உனக்கான நல்ல வாக்கை சொல்ல வந்திருக்கின்றேன். இன்று என்னை உதாசீனப்படுத்தாமல் முழுமையாக கேள் தங்கமே. நீ உன் வழியில் நேர்மையுடன் தான் நடக்கின்றாய். உன்னை பின்பற்றி மற்றொரு உயிர் நிம்மதியாக வாழும் பொழுது அவர்கள் பெறும் ஒவ்வொரு நன்மையும் உனக்கே புண்ணியமாக திரும்பி வருகின்றது. உன் செயலை பார்த்து இன்னொருவரும் அதே போன்று செய்து முன்னேறினால் அது உன் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியின் பலனாகும். உன்னால் மற்றவர் வாழ்ந்தால் அது உன் உயிரின் அர்த்தம். அந்த நன்மையை பிரபஞ்சம் உணர்ந்து 100 மடங்கு உன்னிடம் திருப்பி தரும். இதன் மூலம் உனக்கு என்ன புரிகின்றது தங்கமே? நீ ஒரு நன்மையை செய்தால் இந்த பிரபஞ்சமும் உன் அப்பனும் அதைவிட 100 மடங்கு நன்மையை உன் வாழ்க்கையில் நடத்துவேன் என்று அர்த்தம். நீ யாருக்கும் எந்தவித துரோகமும் செய்யாமல் மற்றவர்களுக்கு நன்மையை செய்து தான் வாழ்ந்து வருகின்றாய். ஆனால் எதற்காக அப்பா இத்தனை கஷ்டம் எனக்கு என்று கேட்கின்றாய். நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் முன்வினை, கர்ம வினையாகும். அவையெல்லாம் முடிந்துவிட்டது. இனி உனக்கு எல்லாமே சந்தோஷமாக மாறப்போகின்றது. சில சமயங்களில் நீ கோபம் கொள்வது மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும் தங்கமே. கோபம் வந்தது என்றால் மனம் எங்கோ காயம் அடைந்தது என்பதற்கான அறிகுறிதான். அது எனக்கு புரிகின்றது. அதை ஆராயாமல் மற்றவரின் வார்த்தையிலேயே முடிவெடுப்பது தவறு. ஏன் அந்த கோபம் வந்தது என்று சற்று சிந்தி. உன் உள்ளம் பேசும் பதில் அங்கே தான் இருக்கும். அறியாமல் கோபப்பட்டால் உறவு சிதறும். அறிந்து அமைதியாக இருந்தால் வாழ்க்கை செழிக்கும். கோபத்தை அடக்காதே, அதை புரிந்து கொள். அதன் வேறு அறிந்தவுடன் அது தானாகவே நிம்மதியாக மாறிவிடும். அமைதி உன் பலம், சிந்தனை உன் தெய்வம். என் அருள் உன் மனதுக்குள் ஒளியாக இருக்கும். கோபத்தை அடக்காதே என்று சொல்வதற்கான பொருள் நீ கோபமே படக்கூடாது என்பதுதான். கோபம் வந்தால்தானே அதனை அடக்கி வைத்து கொள்ள வேண்டும். எதற்காக கோபப்பட வேண்டும்? வாழ்க்கையில் பொறுமையும் அமைதியும் மிகவும் முக்கியம் தங்கமே. நீ அமைதியுடன் ஒரு செயலை செய்தால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். நீ எச்சூழலிலும் அமைதியாக இருந்து பார். அச்சூழ்நிலையே உனக்கு எதிரான சூழ்நிலையே உனக்கு சாதகமாக இறுதியில் முடிவெடுக்கும். அதனால்தான் நீ அமைதியாக இரு என்று கூறுகின்றேன். வாழ்க்கை உனக்கு மாறப்போகின்றது. அதை நான் மாற்றி காட்டுகின்றேன். நீ விரும்பியபடியான வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையும். நீ தேடிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். நீ இழந்தது அனைத்தும் உன்னுடைய கைகளில் வந்து சேரும். கால தாமதமாகிறது என்று வருத்தம் கொள்ளாதே. நடக்க வேண்டியது அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயம் நடக்கும். ஓம் முருகா! வெற்றிவேல்.